நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரி கருணாநிதி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஒவ்வொரு ஆட்சியின் போதும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் தான் இருக்கிறது. காவல்துறையில எங்க தவறுகள் நடப்பதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதிலும் பாதிக்கப்பட்ட மக்கள்ல கிட்டத்தட்ட 30% அதிகமானோர் பட்டியல் சமூக மக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதிலும் 19-20 தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான காவல் மரணங்கள் நிகழக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. தவறு எங்க நடக்குது சார்? தவறுங்கிறது நம்ம ஆட்சியை குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சிக்காரவங்களும் தன்னுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சூப்பர்விஷன்ல நம்ம காவல்துறையில அதிகாரிகள்ல சூப்பர்விஷன் சரியா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அன்னெசரியா வைக்காதீங்கன்னு சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதோட நிறுத்திய கூடாது. அங்க ஒவ்வொரு இதுலயும் உளவுத்துறை கான்ஸ்டபிள்னு ஒருத்தரை போடுறாங்க. அவங்க இந்த மாதிரி அன்றாட யாரும் காலை கொண்டாந்தாலோ அல்லது கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணாலோ உடனடியாக அவங்க எஸ்பி ஆபீஸுக்கு தெரிவிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்ல ஒருத்தரை கொண்டாந்து வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இது என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த நேரத்துல நம்ம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு கருத்து சொல்லக்கூடாது. அதாவது இது இது மாதிரி டெத்தெல்லாம் மெஜிஸ்ட்ரேட் என்கொயரி போய் மெஜிஸ்ட்ரேட் விசாரிச்சுட்டு காயங்களை வச்சியும் போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்டை வச்சியும் நடந்த சாட்சிகளை வச்சுன்னு தான் முடிவு பண்ணுவாங்க. இது ஸ்டேஷன்ல அடிச்சதுனால வந்துச்சா இல்ல வெளியில எங்காச்சும் அடிச்சிருந்து சில சந்தர்ப்பங்கள்ல குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, வெளியிலே அடிச்சிருப்பாங்க. இவங்க போய் அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து ஸ்டேஷன்ல வைப்பாங்க. அங்க சொல்ல மாட்டாங்க அடிப்பட்டதை. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கும். அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் உண்டு. குற்றவாளிகளை ஊர்க்காரவங்க பிடிச்சி கொடுக்குற கேஸுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு கொண்டுருவாங்க. இவங்க அக்யூஸ் கொண்டு வரணுமேங்கிறத கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அவனுக்கு டெவலப்மெண்ட் ஆகி ஆகும். இது என்னங்கிறத விசாரிச்சு பார்த்து இங்க வந்துதான் பண்ணாங்களாங்கிறது தெரியணும். யார் அடிச்சதுனால இந்த காயம் வந்துச்சுன்னு. அப்படி இருந்து இங்க ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அன்னசரியா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி குற்றவாளி மேல கேஸ் தான் போடுறது தவிர இது ஒன்றும் அவன்கிட்ட உண்மையா வரவழைக்கிறதுக்காகவோ இல்லை இதுக்காகவோ அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன நடந்துச்சுங்கிறது என்கொயரியில தான் தெரிய வரும். என்கொயரியில தப்பு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். சார், இந்த ஒரு வழக்கு அப்படின்றது கேட்கல. தொடர்ச்சியாக தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி காவல் நிலைய மரணங்கள், நீதிமன்ற காவல் மரணங்கள் அப்படின்றது நடந்த வண்ணம் தான் இருக்கு. உயரதிகாரிகளோட அழுத்தத்தினால காவலர்கள் தாக்குதல்ல ஈடுபடுறாங்களா இல்ல அவங்களாகவே தனிப்பட்ட முறையில தாக்குதல்ல ஈடுபடுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல. சமீபத்திய ஒரு சின்ன ஆய்வு பண்றாங்க. அதுல பெரும்பாலும் சின்ன சின்ன கேசஸ்கள்ல நீதிமன்றம் வர இந்த கேஸ் போகாது, போனாலும் தேவையில்லாதது, நாமளே தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய காவலர்கள் நினைக்கிறதாக அந்த ஆய்வு சொல்லுது. அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஸ்டேஷன்ல நடக்கிற மரணங்கள் அத்தனையுமே டார்ச்சர்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல காவலருடைய கவனக்குறைவுல சூசைட் பண்ணிக்கிறதும் உண்டு. சில பேர் எக்ஸ்ட்ரானரி இதுல ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்கள ஒரு ஏற்கனவே மன உளைச்சல் இருக்கிறவங்கள கைது பண்ணி கொண்டு ஸ்டேஷன்ல வைப்பாங்க. சரியா அவனை பாதுகாக்கணும், சர்ச் பண்ணி அவங்ககிட்ட சூசைட் பண்ணிக்கிறதுக்கான இது இல்லாத அளவுக்கு சர்ச் பண்ணணும். அதை பண்ண விட்டுருவாங்க. இல்லைன்னா அவன் லேபரட்டரிக்கு போகும்போது கவனிக்காம விட்டுருவாங்க, போய் சூசைட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா ஏற்கனவே அவனுக்கு உடல் உபாதை உள்ளவனா இருப்பாங்க, அவனுக்கு உரிய மருந்துகளை சாப்பிட அனுமதிக்காம இருந்திருப்பாங்க. ஹார்ட் அட்டாக்கோ இல்லது உடல் உபாதையோ ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்குள்ள செத்து போயிடுறது உண்டு, இறந்து போயிடுறது உண்டு. அதை கூட எல்லாரும் கட்சினா கஸ்டடி எடுத்துன்னு தான் வந்துடும். அதனால அரெஸ்ட் பண்ணும் போதே போதையில இருக்கிறவங்க, ஏற்கனவே வியாதியில இருக்கிறவங்க, அது மாதிரி உள்ளவங்களை பார்த்து தான் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தா நேரடியா மருத்துவமனை கொண்டு போகணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதையும் மீறி சில சந்தர்ப்பங்கள் நடந்துருது. அதுவும் இந்த கணக்குல தான் வந்துடும். ஸ்டேஷன்ல இறந்து போனானாக்கா அது கஸ்டடி டெத்துங்கிற கணக்கு ஆயிடுது. அதனால ஒருவேளை நிறைய இருக்குமே தவிர எல்லா ஸ்டேஷன்லயும் டார்ச்சர்ல தான் இறந்து போறாங்க, மர்டர் ஆயிடுறாங்கன்னு சொல்ல முடியாது.